ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விஜய் சஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹோம் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்தி செய்ய போகிறேன். இன்னையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, ரொம்ப தொப்பையாயிட்டு. இந்த தொப்பைக்கே எல்லோரும் ரொம்ப உடம்பு ரொம்ப வத்திட்டுங்க. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய போகலாமா? வாங்க போடலாம். முதலில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுக்கவும். பாருங்க, கிட்ட இருக்கேன்னு பார்க்கங்க. ஓகே. அதன் பிறகு சால்ட், அப்படி பூ மாதிரி போடணும் சால்ட்டு. அதுக்கப்புறம் சால்ட்டை போட்டு மாவு ஒரு விரசு வரைச்சிட்டு அந்த கை பனியன் மெயினாக கை வாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? கை வாஷ் பண்ணாமல் செய்யுது ரொம்ப தப்புன்னு சொல்லி தந்திருக்காங்க. கை வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படி பூ போல ஊற்றணும். எப்படி பூ போல ஊற்றணும். அவன் உங்களுக்கு இந்த ஸ்லாங் பிடிச்சிருக்கான் இல்லை நான் இப்போ பேசுகிற இன்னொரு ஸ்லாங் பிடிச்சிருக்கா? ஓகே பாருங்க. ஓகேவா? ஏழை மக்களே வா, நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் செய்ய பார்த்துக்கோ. ஏன் சப்பாத்தி? யாருக்கெல்லாம் சப்பாத்தி வேணும்னு சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல கண்டிப்பாக சப்பாத்தி எல்லாத்துக்கும் போடலாம். இது சப்பாத்தி மாவும் ப்ளஸ் ராகியும் சேர்த்து பண்ணுறேன்ல, கொஞ்சம் அப்படிதான் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கல் மாதிரி வரும்போதுக்கோ. ஆனாலும் என்ன பண்ணு பார்த்துக்கிறேன். ஐயா, மாவை ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்துக்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இல்லை, இப்போ உள்ள ஜென்ரேஷன் மக்கள்கிட்ட நான் கேட்குறேன். உங்கள் கையில் திங்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ வருத்தம்? நான் ஒன்று சொல்லவா? கையை ரெண்டையும் வெட்டி தூர போட்டுருங்க. கடவுள் இந்த கை படைச்சது சாப்பிட்றதுக்கு. இந்த கை படைச்சது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த கையில திங்கிறதுக்கே அவங்களுக்கு என்னன்னா வெளிநாட்டு கல்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய இது பண்றீங்க. மாறும். கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். கலியுகத்துல அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம். இனி அடிச்சு கொள்ள வேண்டியதான். ஒன்னே ஒண்ணுங்க, இந்த டாக்டருக்கு பேச்சு கேட்காதுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்தளவு இல்ல, நிறைய நல்ல டாக்டரும் இருக்காங்க, நிறைய கெட்ட டாக்டரும் இருக்காங்க. அவங்க சொல்லிதான் வேத வாக்கு, அவங்க சொல்லிதான் திங்கணும். ஏங்க உண்மையை சொல்றா, திங்கிறது நல்ல பொருளா நம்மளே தின்னாலே போதுங்க, உடம்பு ஒன்றும் வராது. அதை திங்காதுங்க. எதுவும் மேக்சிமம் அந்த காலத்துல சாப்பிட சொன்னாங்களோ அதை இப்ப சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு காய்ச்சல் இல்லை எதுலையா ஒரு இதுல அந்த நோய் தொற்று பரவும்ல, அதுலதான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா யாருக்கும் தனிப்பட்ட முறையில நோய், இந்த சுகரு, கேன்சர் அதெல்லாம் ரொம்ப இருந்தது கிடையாது. புரியுதா? அது இருந்து ஆனா கம்மியா இருந்து. ஆனா இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன் தெரியுமா? மெடிசின், எல்லாமே மெடிசின். அன்னைக்கு ஒரு டாக்டர் பேசியிருந்தாரு, ஒரு குழந்தைய இப்படி ஆட்டக்கூடாது அப்படி ஆட்டக்கூடாது. ஏங்க உண்மையே சொல்லட்டா, பாட்டி வைத்தியத்தை விட எந்த வைத்தியமும் பெருசு கிடையாது. அந்த காலத்துல என்ன அவ்வளவு பெரிய டாக்டர் இருந்தாங்க, நோய் தொற்றுல இறந்துருக்காங்க, அதை எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதான். ஆனா தனிப்பட்ட முறையில நோயை குணப்படுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நாட்டு வைத்தியத்துல குணப்படுத்துறவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த டாக்டர்மார் கொஞ்சம் மாறுங்கப்பா. அவங்க ஆனா உண்மையை சொல்லட்டா, இந்த குழந்தை கைப்படாம வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பழத்தா இம்யூனிட்டி பவர் இருக்காது. அதுதான் உண்மை. அந்த காலத்துல சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. அவன் பிள்ளைக்கு அவன் கொடுக்கான், அதுல உனக்கு என்ன வந்துச்சு? அதை பார்த்துட்டு ஏதோ இவனுக்கு கொடுத்த மாதிரி நிறைய தப்பு இருக்குங்க.
மாத்திக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு சாப்பிட தந்த கை தான். கடவுள் உங்களுக்கு சாப்பிடறதுக்காண்டி தான் இந்த கை தந்தாங்க. வெளிநாட்டுக்காரன் உங்களை பார்த்து அவன் பழகிட்டு இருக்கான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தாங்க உள்ளதுலயே கேவலம் கட்டுக்கண்ணா. இவனெல்லாம் இல்லைங்க, இந்த கையில சாப்பிட மாட்டாங்க தமிழ்நாட்டுக்காரன். ஸ்பூன் கையில ஏன் சாப்பிட சொல்றாங்கன்னா, அந்த இதுல பாக்டீரியா இருக்கும், குட் பாக்டீரியா, இதெல்லாம் பேட் பாக்டீரியா வரும். கையை கழுவிட்டு சாப்பிடும் போது நம்ம கை அதுவே தனி டேஸ்ட்டுங்க. அந்த கையை நம்ம விரசி சாப்பிடும் போது அது தனி டேஸ்ட். அது தெரியாது, எவனுக்குமே தெரியாது. ஐம் அ பிரிட்டிஷ் ஃபேமிலி, ஐம் அ பிரிட்டிஷ். இருங்க, நம்ம சப்பாத்தி வேலையை பார்ப்போம். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி வச்சாச்சு. நம்ம அடுப்பு ரெடி. திஸ் இஸ் அடுப்பு. ஓகேவா, அடுப்பு தெரியுதா? இதுதான் எங்க போச்சீங்க? ஒண்ணும் இல்லை, இதுதான் அடுப்பு. கொஞ்சம் பேக்ல வைக்குமா? ஓகே, இப்போ கிளியரா இருக்குல்ல? ஏன் கையிலே விரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இது ராகி மாவு சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்தா நம்ம சப்பாத்தியில பண்ண முடியாது. ஓகேவா, ராகி மாவு சேர்த்தனால மட்டும் சப்பாத்தியில பண்ண முடியாது. அதனால நம்ம இதுல சேர்த்துருக்கோம். நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. வீட்டில் ராகி மாவு, அப்புறம் நல்லா பிளாக்கா இருக்குல்ல, கடவுள் படைத்த படைப்பு கருப்பின் ராகி மாவு. எங்க போய் எங்கெல்லாம் வரேன், இந்த பையனே இப்படிதான்ப்பா. ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, சத்தியமா மறந்துடுவேன். அடுத்தது வேற எங்கேயாவது போவேன். என்னோட பெரிய கேபிட்டே தான். கேபிட்டு பார்த்துக்கோங்க. நம்மளோட ராகி அண்ட் சப்பாத்தி ரெடி, டயட் ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு 2 போதும். இனி மத்தியானத்துக்கு ஒரு 3 வச்சிருக்கேன், அதையும் கொண்டு போகணும். பவுலிங் போட்டு விளையாடலாங்க. பவுலிங் போட்டு. This is chapati. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா கரிஞ்சிட்டு வச்சுக்கிட்டுங்களா, எவனாலையும் தூக்க முடியாது.
கன்ஃபார்மாக கல் துண்டு மாதிரி தான் வரும், யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகேவா? ஏன் இவ்வளோ குனிஞ்சு குனிஞ்சு பேச வேண்டியது இருக்கு? ஐயோ ஐயோ. இப்போ கரெக்டாக இருங்க. சாரி, ஏன் மேலே தான் மிஸ்டேக்கு. இந்த தொப்பைக்காண்டி இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. वाव, ಮತ್ತೆ ಚೆಫ್ ದಾಮು ಜನ கொஞ்சம் வரலாம். சூடுங்க. அந்த இதை எப்படி எடுத்து சத்தியமா செவ சூடா இருக்குங்க. ஓ, மஜாவா பண்ணி முடிச்சிட்டோம். உங்களோட கடைசி ரிசல்ட் இப்படி இருக்கும். ஓகேவா? செம்ம சூடாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். see you, டாடா, பை பை guys. நான் உங்களிடமிருந்து விடை பெறுவது விஜே சஞ்சு. பாய்.